வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எபிசோட் 2 வந்துட்டு பார்க்க போறோம். எம்ஆர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல வந்துட்டு இன்னைக்கு யாரோட ஸ்டோரிய வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசிங்கான ஒரு ஸ்டோரிய வந்துட்டு நீங்க கேட்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் லட்சுமி. என் பேர் முருகன். நான் வந்துட்டு ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன். நீங்க இந்த ஹெல்த் சென்டருக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் பட்டாபுரம்லேருந்து பேசுறேன். என்னோட நேம் வந்து லக்ஷ்மி. ஏஜ் 49 ஆகுது. ஓகே. நீங்க இந்த ஹெல்த் கம்யூனிட்டிக்குள்ள வரதுக்கு என்ன காரணம்? எப்படி வந்தீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் வந்து ஹெல்த்துக்காக நெறைய தேடிட்டு இருந்தேன். மருந்து இல்லாம நம்ம எப்படியாவது க்யூர் ஆகணும் அப்படின்ற ப்ராசஸ்ல இருக்கும்போது, எனக்கு வந்து என்னோட கோச் வந்து மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஹெல்த்துன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் சொல்றாங்க, போய் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு போயிருந்தேன் சார். ஓகே. ஏன் மருந்து இல்லாத ஒரு ஹெல்த் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? என்ன காரணம்? ஏன்னா எனக்கு ஹெல்த் கான்ஷியஸ் பிஃபோராவே ரொம்ப இருந்ததுங்க சார். ஏன்னா மருந்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது ம். சாப்பிடுறதுனால சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். அது இல்லாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது நமக்கு நிரந்தரமா. எனக்குமே பிடிக்காது. அப்படின்றதுனால நம்ம வீட்லயே ஏதாவது வைத்தியங்கள்லாம் பண்ற மாதிரியும், எப்படிலாம் நம்ம ஹெல்த்த பார்த்துக்கலாம். நம்ம ஃபுட்லயும் நம்ம வீட்ல வெளியில எடுக்கக்கூடாது. இந்த மாரி அவேர்னஸ் இருந்ததுனால, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க சார். அதனால. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த வெல்னஸ் சென்டருக்கு நீங்க போறதுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது? இந்த மாரி தேடுற டைம்ல தான் எனக்கு வந்து என்னோட கோச் ஒருத்தவங்க, எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹெல்த்துக்காக இங்க ஒரு கேம்ப் நடக்குது. நீங்க ம். கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எந்த கொஸ்டினும் கேட்கல. நான் ம். உடனே போய் அங்க ஜாயின் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தேங்க சார். ஓகே. நீங்க போகும்போது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன மாரி இருந்தது? ஓ. எனக்கு ஒரு 10 இயர்ஸா பேக் பெயின் இருந்ததுங்க சார். சிவியரா இருக்கும். ம். அதுக்காக நான் நெறைய இடத்துல ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். மெடிசின் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் பெயின் இருக்குதேன்றதுக்காக எடுத்தேன். ம். பிசியோலாம் கூட பண்ணி பார்த்துருக்கேன். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். திரும்பியும் பேக் பெயின் இருக்கும். ம். அப்படி தேடுறப்ப தான் எனக்கு இங்க கிடைச்சதுங்க சார் இந்த வாய்ப்பு. ஓகே. இப்போ இந்த பேக் பெயின் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு நாளா இருந்தது? அதனால நீங்க என்ன மாரி கஷ்டங்கள்லாம் பேர் பண்ணீங்க? பேக் பெயினோட எனக்கு பாத எரிச்சலுமே இருந்ததுங்க சார். ம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஏன்னா எனக்கு பாத எரிச்சல்லாம் வரும்போது ரொம்ப பயமாவும் இருந்தது. ஏன்னா இந்த சுகர்லாம் இருந்ததுனா தான் பாத எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கும் பயமா இருந்தது சுகர்லாம் இருக்குமோன்னு. ஆனா இல்ல. அந்த பாத எரிச்சலும் இருக்கும்போது நம்ம உடனே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல தான் எனக்கு இங்க கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் போய் எனக்கு செக் பண்ணாங்க. பேராமீட்டர் செக் பண்றப்பவும் தெரிஞ்சது நான் எக்ஸஸ் வெயிட்லயும் இருக்கேன். ம். அதுவும் ரொம்ப டேஞ்சர்ன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நமக்கு இங்க எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா இவங்க சொல்றத ஃபாலோ பண்ணா, நெறைய எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. அதனால நான் கன்டின்யூ பண்ணேங்க சார். ஓகே. அவங்க உங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள சேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு செக் பண்ணிட்டு இந்த மாரி ஃபுட் ஹேபிட் தான் கரெக்ஷன் பண்ணி குடுத்தாங்க சார். அது ம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத பிடிச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் டேவே நல்லா ஆக்டிவா ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருந்த மாரி நல்ல ஆக்டிவா இருந்தது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அத தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணேன். பண்ற ப்ராசஸ்ல எனக்கு வந்து ஒரு 3 டேவே பார்த்தீங்கன்னா, அந்த பேக் பெயின் இருந்த இடமே தெரியல. நல்லா ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்ப கூட எனக்கு பெயின் இருக்கும் கொஞ்சம். ஆனா இப்போ அந்த ஃபுட் ஹேபிட் தான் சேஞ்ச் பண்ணி குடுத்தாங்க. 3 டேவே நல்லா ஆக்டிவா இருந்துச்சு. பாத எரிச்சலும் இருந்ததே எனக்கு தெரியல. ரொம்ப ஹேப்பி ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா ஃபாலோ பண்ணேங்க சார். இந்த பேக் பெயின் சொல்றாங்க இல்லையா? அது வந்துட்டு நீங்க டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த மாரி பெயின் வரும்னுவாங்கல்ல, அந்த மாரி பெயினா? இல்ல நார்மலா பேக் பெயின் இருந்ததா? நார்மல் பேக் பெயின் தாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 7 கேஜி எக்ஸர்சைஸ் இருந்ததையும் ஒரு 40 டேஸ்ல நானு ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டா ஹேப்பியா இருக்கேன் சார். ஓகே. இப்ப வந்துட்டு ஹேப்பியா இருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஆமாங்க சார். சூப்பர். ஓகே. பாருங்க, இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஸ்டோரி பார்த்திருக்கீங்க. இந்த மாரி உங்கள ஃபேமிலில யாரெல்லாம் வந்துட்டு அன்ஹெல்த்தி சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, அவங்க ஹெல்த்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க. என்னோட பெல் பிரஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஸ்டோரிய நீங்க பார்க்க முடியும். நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தேங்க் யூ வெரி மச். நன்றி லட்சுமி.